இல்ல ஆக்சுவலா நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். ஆமா சார். பாலும் பழமும் கொடுத்துதான் பாத்துருக்கோம். நீங்க சரக்கு ஊத்துறாம அதுவும் பொண்ணு கையில புதுமையான கேள்வியா இருக்குங்க. நீங்க குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அப்படியே சார். நம்ம செலவுல பாதி பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்ப தடுக்கணும்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பார்க்க வேணாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம். நமக்கு எல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானதுதான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடியை ஆதரிக்கல, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்ல நீங்க அதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே அததான் கேட்கணும். நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து பெண்கள் இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்ப ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது பேசுற டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் சார். அது ரொம்ப நாளாவே குடின்றது இருக்கு சார். நம்ம ஊர்ல சாரான்ற பேர்ல குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்ல வந்து ட்ரிங்க்ன்ற பேர்ல குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம் அந்த காலத்திலேயே வந்து தாச்சேசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடிந்து ரொம்ப நாளாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி. அப்ப ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார். அது தெரியல என்ன அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம புராணங்கள்ல படிச்சு வச்சு சொல்றேன். குடிந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது. மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு. அப்ப வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேக்குறாங்க. எஸ் சார். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கேட்டீங்க. பத்திரிகையாளர்கள் கிசு எழுதுறது தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேட்கிறோம். ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயாண்டன் சார் சைட்ல இருந்து ஏதோ புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்ப நான் இந்த வரைக்கும் இந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க. நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்த நீங்க சொல்றதை காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் கிசு எழுதுறீங்க. உங்களை தப்பா சொல்லல, நீங்க நல்லதுதான் பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார். பெண்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தறிட்டாங்க. சூப்பர். லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு தடவை தானே கேட்டேன். ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எஸ் சார். விஜயாண்டி சார். மைக் எஸ் மைக்ல பேசுங்க. அப்படியே எல்லாரும் பல படங்களை வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாம தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணீங்களா? இதுல வந்து நீங்க எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ்? சார் ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த 4.5 minutes பண்றது இல்லை சார். இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு 10 பிராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகேயா இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஐ எம் வெரி நார்மல் போர் டான்சர் ஒன்லி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியா இருந்தா வீக்கா தெரியக்கூடாதுக்காக சுத்தி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்க கோரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலா.